நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று எங்களிடத்தில் உறுதி தந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மரியாதை சந்திப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டோம். இன்று காலையிலே எங்களுக்கு நேரம் கொடுத்திருந்தார்கள். அவர்களையும் சந்தித்து குறிப்பாக அவருடைய உடல்நலத்தை பற்றி நான் விசாரித்த போது தலைவர் கலைஞருடைய உடல்நலத்தை பற்றி மிகுந்த அக்கறையோடு அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக அரசியல் சூழ்நிலைகள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகளை பற்றியெல்லாம், அரசியல் தட்பவெப்ப நிலை பற்றியெல்லாம் கேட்டார்கள். நாங்கள் அவற்றுக்கெல்லாம் விளக்கம் தந்திருக்கிறோம். சார், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து இப்போ பயங்கர எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. கிராமப்புறங்களில் வந்து பயங்கர போராட்டங்கள் நடைபெற்று ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று அந்த துறையினுடைய மத்திய அமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவருங்கிற முறையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய விளக்கங்களை கடிதம் மூலமாக நான் அவருக்கு எழுதி அனுப்பியிருக்கிறேன். இன்று காலையிலே அவரை சந்திப்பதற்கு கூட நான் நேரம் கேட்டோம். ஆனால் இன்றைக்கு அவர் விடுமுறை நாள் இருக்கிற காரணத்தால் வாய்ப்பு வழங்கலை. தொடர்ந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை தொடர்ந்து சந்தித்து இது குறித்து வலியுறுத்த இருக்கிறார். அதாவது தமிழகத்தில் தொடர்ந்து கொலைகள், ஏதாவது ரவுடியாவது ரவுடியை கொண்டிருக்கிற செய்தி இப்போ வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடி சிறுமிகள், எல்கேஜி படிக்கக்கூடிய சிறுமிகள், 3 வயது சிறுமிகள் எல்லாம் கூட பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொடர்கதையாக சென்னை தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இப்பொழுது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியது கவலை இல்லை. ஏனென்றால் கூவத்தூரில் அடைத்து வைக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதற்குத்தான் காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள். அதையும் தாண்டி சட்டமன்றத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் வெளியில் தூக்கி போடுவதற்கு வெளியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை உள்ளே அனுப்பி எங்களை தூக்கி போடுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் காவல்துறை பயன்படுகிறது தவிர சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பணிகளை தமிழகத்தை பொறுத்தவரையில் பயன்படவில்லை என்பது செய்தி.